டெல்லி, ஹரியானா மாநிலங்களில் கொட்டிய கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாகின. முக்கிய வீதிகளையும் வெள்ளம் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் கடந்த ஒரு வாரமாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஹரியானா மாநிலம் குருகிராம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முழுவதும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. சதர் பஜார், குருத்வாரா சாலை, பழைய டெல்லி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் குளம் போல தேங்கிய நீரில் வாகனங்கள் மிதந்தபடி சென்றன. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. டெல்லியில் வெளுத்து வாங்கிய மழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. டெல்லி சங்கம் விஹார் பகுதியில் குடியிருப்புகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தொடர் மழையால் உத்தராகண்ட் மாநிலம் கங்கையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இரு கரைகளையும் தொட்டபடி வெள்ளம் பாய்ந்து ஓடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் அஜ்மீர், பரத்பூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக அணைகள் நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருகிறது. சவாய் மாதேப்பூர் எனும் இடத்தில் ஆற்றில் பாயும் வெள்ளத்தில் தனியார் பள்ளி பேருந்து அடித்துச் செல்லப்பட்டது. பேருந்தில் இருந்த 4 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களை தேடும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் களம் இறங்கியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் பல இடங்களில் கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியிருக்கும் நிலையில் சாலையில் சரிந்த மண்களை அகற்றும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.